ஹாய், திஸ் இஸ் ஐஷு. இது வந்து ரொம்ப ரேண்டமான வீடியோ தான். இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரித்திகா அவங்க சூசைட் பண்ண விஷயம், அந்த டவுரி ரிலேட்டட் விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும். நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னன்னா, அந்த விஷயம் கேட்டதுக்கப்புறமா லிட்ரலி வந்து எனக்கு எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ கோவம் யார் மேலே அப்படின்னா, இந்த சொசைட்டி மேலே, பேரண்ட்ஸ் மேலே, ஆண்கள் மேலே, அந்த பொண்ணுங்க மேலே. சில பொண்ணுங்க வந்து அவங்க அந்த சிச்சுவேஷன் தள்ளப்படுறதுக்கான காரணம் இருக்குல்ல, அவங்க மேலே இருந்தாலும் மற்ற எல்லாரும் நினச்சும் அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா? இருக்காதா? ஒன்றுமே புரியல. இப்போ வந்து மேரேஜ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போது என்ன இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம பிறந்ததுக்கப்புறமா நம்மளோட லைஃப்பில் இருக்க ஒரே பர்பஸ் வந்து கல்யாணம் பண்ணணும். இதுதான் வந்து எல்லார் வீட்டில் இருக்க எல்லாரோட மென்டாலிட்டியுமே. ஒரு பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரே ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து காலங்காலங்காலமாக வந்து வந்திருக்காங்க. நமக்கும் அதை திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த ஏஜ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஏஜ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஓகே சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த ஏஜ் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறத்துலேருந்து தான் ஓகே பீரியட்ஸ் வருது. அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு மேரேஜுக்கு தான் வந்து பீரியட்ஸே வருது. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் நம்ம பீரியட்ஸும் வருது. அது அந்த ஆங்கிளில் மட்டும் தான் பார்க்கணும். அந்த ஆங்கிளில் மட்டும் தான் நம்ம பொண்ணை வளர்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான். அங்கே ஆரம்பித்து எதை பண்ணாலும் வந்து உன் மாமனார் வீட்டுக்கு போயினா இப்படி தான் இருப்பியா, உன் மாமியார் வீட்டுக்கு போனால் இப்படி தான் இருப்பியா, அங்கே போய் உன் புருஷன்ட்ட இப்படி தான் இருப்பியா. அதாவது நான் வந்து வாழ்க்கையில் வந்து எங்கள் மாமியார்கிட்ட டிகிரி வாங்கணும், இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து டிகிரி வாங்கணுன்றதுக்காக தான் என் வாழ்க்கையே வந்து டிசைன் பண்ணப்படுது. இது ஆப்வியஸாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ அங்கே ஆரம்பித்து ஆஸ் அ பேரண்ட்ஸாக அவ்வளோ தூரம் டெவலப் ஆகிட்டு வந்துடுவாங்க. நமக்கு ஒரு கல்யாண ஏஜ் வரப்போ எவ்வளோ பிரச்சனை. அதுவும் ஒரு பொண்ணுக்கு 22லேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. நான்லாம் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். நீங்கள் வில்லேஜ் பக்கம்லாம் போனீங்கன்னா அது அதுக்கு மேலே 22லேருந்தே கல்யாணம். எந்த பேரண்ட்ஸ் அது சரி அவள் பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம், அந்த கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டும், இல்லை அவளுக்கு படிக்கணுமா சரி படிக்கட்டும், சரி டைம் எடுக்குமா எடுக்கட்டும், அந்த மாதிரி இருக்கா? இல்லை. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணு வந்து முழுமை அடையிற பட்டம் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். இதுவும் கிடையாது. இதுக்கு அடுத்து குழந்தை பெற்றுக்கணும். அதுதான் வந்து ஒரு பொண்ணோட ஃபுல்லாக வேல்யூ பண்ணணும். ஒரு பொண்ணை வந்து ஃபுல்லாக வேல்யூ பண்ணணும், அந்த பொண்ணு குழந்தை இருக்கணும். இல்லைன்னா ஒன்று யாரும் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அது ட்ரூவாக சொல்கிறேன். தென் அதுவும் விட்டுமா? இல்லை. அவள் குழந்தை, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி வளர்க்குறா, அந்த குழந்தை எப்படி இருக்குது, அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு நீ எப்படி கல்யாணம் பண்ணுற. இது வந்து ஒரு லூப் மாதிரி, இது ஒரு சைக்கிள் மாதிரி. இந்த சொசைட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சொசைட்டியை ப்ளேம் பண்ணணுன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்த வகையிலையுமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடையவே கிடையாது. எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த பொண்ணு இன்னும் இப்படி இருக்குது, அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கு. இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்தளவுக்கு இப்போ ப்ரெஷர் ஆகி இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு 100% காரணம் வந்து சொசைட்டிக்காரங்க தான். இவனுங்களெல்லாம் அடித்தா சரியாக போயிடும். இவனுங்களாம் வந்து அந்த அப்பா பேரண்ட்ஸை சும்மா இல்லாமல் எப்போ கல்யாணம், பொண்ணுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு இன்னும் கல்யாணம் இல்லையா, ஐயோ பொண்ணுக்கு ஏஜ் ஆகுதே, என்ன செத்தா போயிட்டோம், வாழ்க்கையாக முடிஞ்சிருச்சு, ஏதோ வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி, ஐயோ இவ்வளோ 28 ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் லைவில் பார்த்துருக்கேன். 28 இருக்கும், இல்லை 29 இருக்கும். அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருக்காது. உடனே இவனுங்க பண்ணுற அலப்பறை பார்க்கணுமே, ஐயோ இன்னும் கல்யாணம் நடக்கலையே, ஐயோ பொண்ணுக்கு இவ்வளோ ஆயிடுச்சே, செத்தா போயிட்டீங்க, இன்னும் வாழ்க்கை எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ ஏஜ் இருக்குது, இப்போ கல்யாணம் நடக்கலைன்னா என்ன இப்போது, எனக்கு புரியல, கல்யாணம் நடக்கலைன்னா என்ன இப்போது. இதுக்காக வந்து அந்த ஒரு டைலாக் விடுறதா இருக்கட்டும், அந்த பேரண்ட்ஸை வந்து பயப்படுத்துறதா இருக்கட்டும், அங்கே ஆரம்பித்து இந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் பயங்கர ப்ரெஷர் ஆகி அந்த ப்ரெஷர் ஆழத்தை நம்மக்கிட்ட கொடுத்து அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாப்பிள்ளை கிடச்சா போதும், ஏதோ ஒரு ஓகே நல்ல பெண்ணாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி எதையோ ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி உள்ளே போயிட்டு, சரி அப்போ கூட ஒரு ஃபெயில்டு மேரேஜாக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும், நம்ம பொண்ணுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு மெச்சூரிட்டி கூடயுமா இந்த பேரண்ட்ஸ்க்கு யாருக்கும் இருக்காதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ வந்து நம்மளோட சமுதாயத்தில் எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான்,
கல்யாணம் பண்ணிட்டனாலே உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அதுலேருந்து நீ வெளில வரக்கூடாது, இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீ யாராவது டிவோர்ஸ் பண்ணியோ இல்லை வேற ஒரு பார்ட்னரை நீ சூஸ் பண்ணனா உன்னை கேவலமாக பேசுவாங்க. அதுவும் நீ பொண்ணாக இருந்தால் உன்னை பயங்கரமாக கேவலமாக பேசுவாங்க. இப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபெயில்டு மேரேஜாக இருந்தாலும் எல்லா பொண்ணுக்கும் ஐயோ இதுலேருந்து வெளில போனால் எப்படி இருக்கும், எல்லோரும் என்ன பேசுவாங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணால் எப்படி பேசுவாங்க, இப்போ என் குழந்தை என்ன பேசுவாங்க, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் போடுற ப்ரெஷர்னால அந்த கல்யாணம் அந்த 4 செவத்துக்குள்ளே அந்த இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழ ஆரம்பிச்சிடுறது. இதுதான் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு சொசைட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. என்றைக்குமே எதுக்கானும் எந்த ட்ரெஸ் போட்டாலும், நீ எவ்வளோ உடம்பு இருந்தாலும், என்ன கலரில் இருந்தாலும், நீ குழந்தை பெற்றுக்கலனாலும், சிங்கிளாக இருந்தாலும், கல்யாணம் பண்ணிக்கலானாலும், டிவோர்ஸ் ஆனாலும் ஆகலைனாலும், உன்னை சொல்கிறதுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்பா அம்மா வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நம்ம கூட இருக்கணும். இல்லைனா நம்ம வீட்டில் டிமாண்ட் பண்ணணும், எனக்கு இதுதான் இப்படி தான் நம்ம பேசணும். இது எதுவுமே இந்த பேரண்ட்ஸுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு அவங்க இன்னும் நிறைய மாறணும். நிறைய வீட்டில் வந்துட்டு பசங்க வந்து உட்காந்து அப்பா அம்மாட்ட பேசணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், என்னால் அங்கே இருக்க முடியலன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறப்ப கூட இந்த மாதிரி அறிவில்லாத பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு கான்செப்ட், ஒரு அறிவு கட்டத்தன்மையான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து திணிக்கிறது. இவங்களுக்கெல்லாம் காலங்காலமாக திணிச்சிருக்க ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்துட்டு இங்கே வந்து ஒரு பொண்ணு அங்கே கஷ்டப்படுறா தவிக்கிறான்றப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருத்தர் வந்துட்டு அந்த ரித்திகாவோட அப்பா வந்து ஒரு டெலிவிஷன் இதில் வைக்கிறார் அப்படின்னா அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபால்ட் வந்து அவங்க அப்பா அம்மா சைடில் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இது வந்து அவங்க அப்பா அம்மாவோட தப்பு சொல்லக்கூடாது. அந்த அப்பா அவர் வந்துட்டு டிவியில் சொன்னார், நம்ம அப்பாங்கெல்லாம் டிவியில் சொல்லாமல் நம்மகிட்ட டேரெக்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்பயுமே நம்ம அப்பா அம்மாட்ட எல்லார்ட்டும் போய் கேட்டால் இதுதான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனாலும் எவ்வளோதான் காசு போட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி இது பண்ணாலும் நம்ம பொண்ணு அவங்க கஷ்டப்படுறா, எவ்வளவோ பண்ணிட்டோம், எவ்வளோ காசு போட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், ஊர் உலகம்லாம் பார்த்துருச்சு, எல்லாம் ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த டே என் பொண்ணு சந்தோஷமாக இருக்காளான்னு பார்க்க முடியலன்னா நீங்களாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க, நீங்களாம் எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு புரியலை. பேரண்ட்ஸ் வந்து மாறலை. பேரண்ட்ஸ் வந்து இன்னும் பழைய காலத்து பஞ்சாங்கத்தை பிடிச்சிட்டு என் பொண்ணு சந்தோஷத்தை விட என் ஊருக்கார என்ன சொல்லுவான், சொசைட்டி என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம மறந்துடுவோம், அடுத்து வேற ஒன்று வரும், அப்புறம் அதையும் மறந்துடுவோம், இப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு இப்போ வந்து அது ஒரு ஃபெயில்டு மேரேஜ் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணணும். நான் மேரேஜுனே இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வீட்லேயோ இல்லை எங்கேயாவது பிரச்சனை இருக்குன்னா அதை வாயை திறந்து பேசுங்க, சொல்லுங்கள். யார் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளோ அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஆனால் இந்த ரித்திகா அவங்க விஷயத்தில் வந்துட்டு அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நீ சொன்னனாலே நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப த்ரெட்டன் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி என்ன மாதிரி பண்ணுறதுன்னு கூட தெரியல. அந்த பொண்ணு அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாம், சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இருந்திருக்கோன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ கௌரவமாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு நீ அங்கே திருப்பி பொண்ணு வந்துடுறது வந்து எந்த பேரண்ட்டுக்கும் ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்படி சொல்லியிருக்கலாம். எனக்கு என்னென்னா நம்ம ஒரு போலீஸ் மாதிரி உட்காந்து அதெல்லாம் அசியூம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ஜென்ரலாக பேசுகிறப்போ எதுனாலும் ஒரு பிரச்சனை நடக்குது, உன்னை ஒருத்தவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, உன்னால் அதில் இருக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க. வந்த பாவத்துக்காக அதில் உள்ளே உட்காந்து காலம் ஃபுல்லாக அனுபவிக்கணும். ஒரு கல்யாணம் வந்து இட் இஸ் நாட் அன் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு கல்யாணம் வந்து இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கு மேலே லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளவோ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு துணை இல்லைன்னா, இல்லை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக கேவலமாக பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை விடணுன்றது எந்த வகையிலையுமே வந்து நியாயமே கிடையாது. இப்போது நம்மளோட அப்பா அம்மாவே என்ன பண்ணுவாங்க, இப்போது நமக்கு ஒரு கல்யாண ஏஜ் வந்துருச்சு, அதுக்கு மேலே நம்ம கல்யாணம் பண்ணலன்னா எவ்வளோ ப்ரெஷர் ஆவாங்க. ஐயோ 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 நான் கல்யாணம், அவங்களுக்கு என்னென்னா இந்த சொசைட்டிக்காக கல்யாணம், இந்த சொசைட்டிக்காக ஆடம்பரமான கல்யாணம், இந்த சொசைட்டிக்காக குழந்தைன்னு பசங்களை ப்ரெஷர் பண்ணுறது, எல்லாமே சொசைட்டிக்காக. இந்த சொசைட்டி சொல்கிறது பேச்செலாம் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. இந்த சொசைட்டிக்காகன்னு இருக்கிற பசங்களை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணி அவங்களோட இருக்கிற எல்லா உயிரவே எதுக்கு எடுக்கணும் அப்படின்றதான் புரியல. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கப்போ தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க. எல்லாரும் வந்து வீட்டில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும்.
எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி நான் இந்த கேமராவில் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட இவ்வளோ பேசியிருக்கேன், எங்கள் அம்மாட்ட இவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். ஸோ இதை நான் மட்டும் பண்ணுறதுல ஒரு பாயிண்ட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவலாகவுமே யோசிக்கணும். எனக்கு இது நிஜமாலே வேணுமா? என்னால் இதுக்கு முடியுமா? எனக்கு மென்டலி அதுக்கு நான் ரெடியாக இருக்கேனா? இல்லையா? இப்படின்றத வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட பேச முடியுமோ பேசணும். ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி உள்ளே போய் யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணி ஃபெயில்டாகவும் இருக்கலாம், ஹாப்பி மேரேஜாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு எப்படி எண்ட் ஆகும்னு யாருக்குமே தெரியுது. அந்த டிசிஷன் எடுக்க நீங்கள் தைரியமாக இருக்கணும், அவ்வளோதான். ரித்திகா இவங்க விஷயத்தை மட்டுமே எல்லாரும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ காசு போட்டு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆயிருக்கணுமா அப்படின்னு? ஏன்னா இவ்வளோ காசு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, எர்லியாகவே இவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது தோண வேணாம், இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்களே, காசுன்னு இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்களே, அப்போ இவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது அசியூம் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு ஒன்று யோசிச்சிருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ காலங்காலமாக நீங்கள் சேர்த்து வச்சு சம்பாதிச்ச எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஒரு கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி டவுரியாக போட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்ன அவசியம்? உங்களுக்கு வேறு மாப்பிள்ளையே இந்த உலகத்தில் கிடைக்க மாட்டாங்களா? ஏன்னா உனக்கு உன் ஜாதி பெருமை ரொம்ப முக்கியம். ஜாதினா உனக்கு உன்னோட ஆடம்பரத்துலேயோ இல்லை உன்னோட அதிகமாக ஆடம்பரத்தில் இருக்கவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ இறங்கி வர மாட்ட. அதுக்காக உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீ தயாராக இருக்க. இதெல்லாம் ஏன் ரொம்ப புல்ஷிட்டாக இல்லையா? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீ இவ்வளோ போடுன்னு ஒருத்தன் டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்னா, உன் பொண்ணை அவன் வந்து பின்னாடி என்ன வேணால் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட அறிவு இருக்க வேண்டாமா? ஏன்னா இந்த அளவுக்கு மணி மைண்டடாக இருக்கவங்க வந்து என்றைக்குமே ஒரு பெட்டர் பர்சனாக, ஒரு பெட்டராக நம்ம பசங்களை பார்த்துப்பாங்கன்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஒரு டவுரியாக இவ்வளோ போடணும்னு டிமாண்ட் பண்ணுறதும் தப்பு, நீங்கள் வந்து போடுறதும் போடாதது உங்கள் விருப்பம். அப்பயுமே என்ன, உங்கள் மான மரியாதைக்காக, உங்கள் கௌரவத்துக்காக தான் போடுவீங்க. எல்லா பொண்ணை பெற்ற அம்மாங்களுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களே கேட்கலனாலும் இன்னொரு நாள் என் பொண்ணை வந்து இன்டைரக்டாக அவங்க அவமானப்படுத்திடக்கூடாது, அன்னைக்கு அவள் தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் எங்கே வருது? ஏன்னா காலங்காலமாக பையன் வீட்டில் வந்து என்ன கொண்டு வந்தா வீட்டுக்கு, வெறுங்கையோட தானே வந்தா அப்படின்னு சொல்லி பேசி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினது தான் உண்டு. ஸோ எல்லா அப்பா அம்மாவும் வந்து தான் பொண்ணு அங்கே இன்னொருத்தன் வீட்டில் போய் அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் என் ரத்தத்தை தவிர்த்து என்னென்னலாம் எடுத்து ஒரு கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்க முடியுமா பண்ண ரெடியாக இருக்கேன்னு பேரண்ட்ஸ் இருக்காங்க. பையனாக இருக்கானா, நல்ல மனசு இருக்கா, அந்த பொண்ணாக ஒருத்தனை விரும்புகிறாளா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஜாதியாக இருந்தால் என்னவா இருந்தால் என்ன, ஒரு நல்ல மனுஷனை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி இந்த ரித்திகா மேரேஜ்லேருந்து எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய ஜாதி மேரேஜு வேறு இதுலலாம் நான் இறங்கி வேறு ஜாதியில் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு இவ்வளோ பண்ணுறப்போ, இப்போது நீங்கள் எவ்வளோ தான் ஆடம்பரமாக ஓஹா அப்படின்னு பண்ணாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பையன் நல்ல பையனாக இல்லை, கேரக்டர் ரெஸ்லெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னா எல்லாமே ஸ்பாயில்டு தானே. போச்சுல, இன்றைக்கி ஒரு உயிர் போயிடுச்சுல, நாளைக்கு உங்கள் பொண்ணை கொண்டு வர முடியுமா? முடியாது. உங்களோட ஒரு ஈகோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக ஒருத்தவங்களோட லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணுறது எந்த வகையில் வந்து நியாயம்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. என் ஜென்ரேஷனில் இருக்க பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ யாருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதே இல்லை. எங்கள் வீட்டில் இப்படி தான் புரியல. நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தானே, நீங்கள் வந்து யோசிக்கலாம், வீட்டில் சண்டை போடலாம், பேசலாம். நீங்கள் அந்த ஒரு ஸ்டாண்ட் ஏன் எடுக்கிறது இல்லை? ஏன் நீங்கள் வந்து தைரியமாக பேசுறது இல்லை? உனக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தவங்களை பண்ணுறேன்னா அது உன்னோட சாய்ஸ், பண்ணலாம். அப்போ கூட வந்து ஜாதி என்னோட ஜாதியாக இருக்கணும், என்னோட பெரிய ஜாதியாக இருக்கணும், என்னோட கீழே இருக்க ஜாதியெலாம் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், அது எனக்கு அவமானம், எங்கள் சொசைட்டிக்கு அவமானம், இப்படிலாம் சொல்கிறப்போ நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க வீட்டில்? அப்படியே பேசி வீட்டில் இது பண்ணலனாலும் அட்லீஸ்ட் புரிய வைங்க. ஒரு நல்ல பையன், ஒரு கேரக்டரோடு இருக்க பையன் கூட தான் வாழ முடியும். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு மேலே ஒருத்தனை நம்பி போகிறதப்போ அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க எல்லாமே ஒரு பயம் ஆயிடுச்சு. இப்போ என்னாலே ஒரு கல்யாணம் வந்து ஈஸியாக பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸ்டில் சொல்கிறேன், ஒரு ஆதங்கம் தான் வருது. உங்கள் யாருக்கும் அந்த ஆதங்கம் வரல, உங்கள் யாருக்குமே அந்த தோணலை. எல்லா உமனும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏதாவது பிரச்சனைனா ரீச் அவுட் பண்ணணும், அப்பா அம்மா இல்லையா வேறு யார்ட்டாவது பேசணும், நம்ம வீட்டில் கான்வர்சேஷன் பேசணும், இதை பற்றி பேசி என்ன ஏது அப்படின்னு கேட்கணும். இது எதுவுமே இல்லாமல் பிளண்ட்டாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு
ஓகே கல்யாணம் பண்ணால் தான் வாழ்க்கை நல்லது, கல்யாணம் பண்ணால் தான் வாழ்க்கை, ஒரு பொண்ணோட பர்பஸே அங்கே தான் முடியுது, அடுத்து குழந்தை கொடுத்தா தான் அந்த பர்பஸ் முடியுதுன்னு சொல்லி இந்த சிஸ்டமில் வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யாருமே அந்த ப்ரெஷர் பண்ணாதீங்க. அப்படியே நீங்களே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வராங்கன்னா இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருக்கணும். அதுதான் நீங்கள் இருக்கணும், நான் இருக்கணும், என் பசங்களுக்கு நான் இருக்கணும் நல்ல அப்பா அம்மாவா. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக எல்லாருமே வந்து ஒரு இந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு மனுஷனாக மதித்து அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ பண்ணி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இங்கே பாதி விஷயம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் தாண்டி மெட்டீரியலிஸ்டிக்காக அவனை மனுஷனாகவே மதிக்காத ஒரு ஜென்மங்கள்லாம் இருக்கிறனால தான் இவ்வளோ கேவலமான விஷயம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோதான்.